இது தான் வந்து ஆடாதோட இலை இருக்குது. ஆடாதோடா இண்டிகான்னு சொல்கிறது இதோட சயின்டிஃபிக் பேர். இதுக்கு வந்து ஆக்ஷன் என்னன்னு சொன்னால், சளியை வந்து இலகுவாக்குற ஆக்ஷன் இருக்கு. கட்டிப்பட்ட சளியை வந்து இலகுவாக்கி, அதாவது மியூகோலைட்டிக் ஆக்ஷன்னு சொல்கிறது. இது வந்து ஆடாதோட குடிநீர் நம்ம நார்மலாக செய்யலாம். சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு செய்யலாம். ஆடாதோட குடிநீர் வந்து இலையில் உள்ள இந்த நடுநரம்பு இந்த இருக்குது உள்ள நடுநரம்பை வந்து நீக்கிட்டு இந்த இலையை வந்து பிச்சு போட்டு இதை வந்து பிச்சு போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகும் அதிமதுரம் போட்டுட்டு ஒரு டீ மாதிரி குடித்தா வந்து இந்த சளி சம்மந்தமான பிரச்சனை, தொண்டையில் வரக்கூடிய அலர்ஜி, மற்றது ஆஸ்மா உள்ளவங்களுக்கு வந்து வீக்கில் 2-3 தடவையும் குடிக்கலாம். சரியான கசப்பாக இருக்கும் இந்த இலை. ஆனால் வந்து சளிக்கு வந்து ஃபெரிஞ்சைட்டிஸ், தொண்டையில் இருக்கக்கூடிய ஃபெரிங்ஸில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், இதுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறது. இது வந்து ஃபங்க்ஷனல் பெவரேஜ்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லுவோம். அதாவது பெரிய பெரிய இன்ஃபெக்ஷனுக்கு எதிரான மருந்துகள் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நம்மளோட பயன்படுத்தக்கூடிய சில இயற்கையான தாவரங்களை, இலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு குடிநீர் மாதிரி.